ராமசாமி தேவருமா மாமையா மூலமா பெண்கொடியோ நல்லவனும் தேவையும் ஆண்டு வரும் நாளையில ஒன்னால குறவு இல்ல தாழ்வும் இல்ல அண்ணால குறவும் இல்ல நாள குறவும் இல்ல மக்களால தாழ்வும் இல்ல ஒன்னாலையும் குறவும் இல்ல மக்களால தாழ்வும் இல்ல மாளிகையோ அங்கனமங்கள் கல்கனரா அடுக்குமத்த வீடுகளால் அங்கனமங்கள் கிணறால் அடுக்குமத்த வீடுகளால் சொத்தான குறவும் இல்ல சுகத்தால அந்த ராமசாமி தேவரும் அவருடைய மனைவி குலாமணி என்ற குலம்மாள். ஆமா, ரெண்டு பேரும் ஒரே ஒரு பிள்ளை இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுதாவோ. அப்ப இந்த கொலலாமணி என்ற புலம்மா ராமசாமி தேவர்கிட்ட சொல்லுதா, மன்னவனை எங்க கொடுமை பண்ணலைய
இதுவரைக்கும் கண்ணீரை வடிக்கா புள்ள இல்லன்னு ஆமா கவலை கொண்டு நிக்கிறான் ஆமா அவளை கவலை ஒண்ணு புலம்ப அந்த அருங்கலியான போலம்மா அவருடைய மனைவியும் பிள்ளை இல்லாம கருங்கவலை அருங்கவலை இருக்கத்தானே ஐயோ அவளு பிள்ளை இல்லாம முத்து போல கண்ணீரை அமுதம் போல கண்ணீரை பவளம் போல கண்ணீரை அவளி கண்ணீரை வடிக்கும் போது வடிக்கும் போது ஒன்று புலம்பும் போது புலமாலும் எங்கே வாரானால் திருச்செந்தூர் நகரத்துக்கு இருவர்களும் வாராரே ஒரு நகரத்துக்கு இருவர்களும் வாராரே திருச்செந்தூர் நகரத்தில பால் குடங்கள் எடுப்பாரா திருச்செந்தூர்ல செந்தூர் வடிவேல் முருகனுக்கு பால் கூட எடுக்காவோ எதுக்கு ஒரு பிள்ளைக்கு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானிடத்துல பால் கூடங்கள் எடுப்பாரா பாவாதம் நடப்பாரா மாவிளக்கு எடுப்பாரா திருச்செந்தூர் முருகனுக்கு வெள்ளி செவ்வாய்க்கிழமையில விரதமாக இருப்பாரா செவ்வாய்க்கிழமையில விரதமாக இருப்பாரா விரதமாக தான் நடத்து விரதத்தை முடிப்பாரா மன்ன வேணும் தேவியுமா பசுமாட நேமிதமா பசுமாட நேமிதமா நேர்த்தி கடன் செய்யுவாரா ராமசாமி தேவருடைய மனைவியுமா புலமணி புலமாளோ திருச்செந்தூர் முருகனுக்கு ஏழாமிதங்கள் முடிப்பாரா அவருடைய அரண்மனையில் ஆனந்தமாயிருப்பாரா மனைவியோமா கலந்து இருப்பாரா மனைவியோமா கலந்து கூடி இருப்பாரோ கிளியோமாக கலந்து கூடி இருப்பார்
தேவியுமாக வாழ்ந்து வரக்கூடிய ராமசாமி தேவருக்கும் கோலமால் பெண்கொடிக்கும் பொன்னிருந்தும் பொருளேரே மணக்கவலை அடைஞ்சு மணக்கவலை ரொம்ப கொண்டு அடைந்து சொரிமுத்தன் கோயில்ல சொரிமுத்தையனார் கோயில்ல அதுல சொரிமுத்தன் கோயில்ல பட்டவராய வாசல் இருக்குல்ல இருக்கலாம் பட்டவராய வாசல் அங்க வாராவோ பட்டவராய வாசலில வேணும் தேவியுமா ராமசாமி தேவருமா மணி பெண்கொடியோ மாதாந்த நடப்பார் திருச்செந்தூர் முருகன் கோயில இருந்து தவம் இருந்து அப்படியே எங்க வந்துட்டா சொரிமுத்தையன் கோயில் அந்த சொரிமுத்தையன் வாசல்ல மாதாந்த நடந்து மாவிளக்கு எடுக்காவோ அந்த ஒண்ணு இல்லாமல் தேவியுமாக சொரிமுத்தையன் பட்டவராய வாசல்ல அண்ண வேணும் தேவியுமா மாதாந்த நடக்கும் போது மாதாந்த நடந்த பலன் மன்னன் தேவி இருவர்களும் வெள்ளி செவ்வாய்க்கிழமையில விரதமாக வெள்ளி செவ்வாய்க்கிழமையில மன்னவனும் தேவியோ ராமசாமி தேவருமா உலகமா பெண்கொடியோ முத்தால அபிஷேகங்கள் முகமையோடு நடத்துவாரா முத்தாள அபிஷேகங்கள் முதன்மையாக நடத்துவாரால் சொரிமுத்தைய வாசலில மன்னவனும் தேவியுமா மாதாந்த நடப்பாரா மாதாந்த மாவிளக்கு எடுப்பாரா மாதாந்த நடப்பாரால் மாவிளக்கு எடுப்பாரால் அள்ளி நல்ல மிளகுது அருணகிரி ஓம்பிரேந்தே கிழமையில வெள்ளி செவ்வாய் கிழமையில விரதமாக இருப்பாரால் கிழமையில விரதமாக இருப்பாரால் அப்படி விரதமாக இருக்கும் போது ஐயா ராமசாமி தேவருக்கும் தேவருக்கும் அவருடைய மனைவி கொலாமணி குலாமணி
புலமலைக்கும் புலமாளுக்கும் ஆரிய நாட்டில் ஆமா பிறந்தவர் ஆரிய முத்துப்பட்டேன். ஆரிய முத்துப்பட்டை. அந்த முத்துப்பட்டனுக்கு ஆமா சொரிமுத்தையனுக்கும் ஆமா வெள்ளி செவ்வாய் கிழமையில விரதமா இருக்காவோ. இருக்காவோ சொரிமுத்தையன் ஆசல்ல. ஆமா அப்படி விரதமாக இருந்ததுனால அந்த சொரிமுத்தைய அருளாலையும் முகமுத்து மாலை அம்மனுடைய கிருபையாலையும் மகாலிங்க சாமி ஆமா அவருடைய அருளாலையும் அவளுக்கு குழந்தை பிறக்கு குழந்தை எப்படி சனிக்கு எப்படி யாருக்கு புலமாளுக்கு ஆமா ஆண்டவன் அருளால நங்கையவ குழி மறந்தாள் ஏதோ ஒரு மயக்கமானால் 60 நாள் இலைகளெல்லாம் கலத்திடுமா முகங்கள் எல்லாம் வெளுத்திடுமா 4வது மாசமாச்ச 4வது நலுங்கியதோ மயக்கமானால் 4வது மாசமாச்சே நலுங்கியதோர் மயக்கமானால் செல்லமாவ புலமாலும் 5வது மாசம் கர்ப்பமா 6வது மாசமாச்சு 6வது அவ அங்கமெல்லாம் தங்க நேரம் 6வது மாசமாச்சு அங்கமெல்லாம் தங்க நேரம் 7வது மாசமா அதிகமானால் 8வது மாசமாச்சு இடமுட்டு ஆயிடுவாள் போதாமா மாசமாச்சு மழையாக சொல்லலுவாள் அவரு மாசமாச்சு புரணே கர்ப்பமானால் அழகு திருமணனுக்கு தான் போடு பேர் முத்துப்பட்ட அருளால பிறந்ததாலே பட்டமுத்து தேவர் என்றும் ஐயா பாண்டியன் அடுத்த துறை என்று சொல்லி அடுத்த பாண்டியன் அடுத்த துறையன் அடுத்த பாண்டியன் அடுக்காட்டு முத்தையாவா அடுக்காட்டு பட்டவரைய ஒரு பேர் அடுக்காட்டு முத்தையாவா ஒரு பேரா ஆட்டு முத்தையாவா ஆட்டு அதுக்கு கட்டுடனே பேர் கொடுத்தார் காட்டு முத்தையாவாள் கட்டுடனே பேர் கொடுத்தார் பட்டவராய என்று சொல்லி முத்தையா பாண்டியனா பேர் கொடுத்து மமனத்தானே மகனத்தானே பெருமையாக வளர்த்துவார்
பட்டவராய பட்டவராய பிள்ளை முத்துப்பட்ட முத்து பட்டே பட்டனையும் பட்டனையோ அழகு திரு பிள்ளைத்தான் ஊட்டி வளப்பா பாண்டிய தேவரத்தான் முத்தையா பாண்டி தேவரத்தான் அத்தி வளப்பா முத்தையா பாண்டி தேவரத்தான் தேவண்டி தேவர் ஆமா தேவண்டி தேவர மார்பதில தொட்டில் கட்டி மடியில நடபரத்தாவும் பாலூட்டி பக்குவமா நடபரத்து மார்பதில தொட்டில் கட்டி மடியதில வயதில் 16 வயசுல ஒரு 16 வயசு ஆயிடுது. வயசுல அழகுமகம் மட்டும் படியாத பாடத்தை படிக்க போறாரு. எத்தனை வயசுல? 16 வயசு. ஆமா, 16 வயசுல அவரை பள்ளிக்கூடத்துல ஒண்ணு சேர்க்காங்க. பட்டமுத்து கல்லாத கல்வியெல்லாம் கல்லாக்க போற, கல்விகளையே அறிய போற. யாரு? பட்டமுத்து என்ற முத்தையா தேவர். முத்தையா பாண்டியா. முத்தையா பாண்டிய அறிவு கல்விகள்லாம் எப்படி படிக்க? அறிகறி கொண்டேன் வேந்தன் அறிந்து கொண்டாரா, அறிகறி கொண்டேன் வேந்தன் அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா அன்னையும் மீதா எஞ்சுவடி படித்து கொண்டானா, அன்னையும் மீதா எஞ்சுவடி படித்து கொண்டானா, அறிந்து கொண்டானா, எஞ்சுவடி படித்து கொண்டானா, அன்னை மீதா எஞ்சுவடி படித்து கொண்டானா. நாலு வேதம் ஆமா சொல்லு, நாலு வேதம் உடனம் போடு, நாலு வேதம் அறிந்து கொண்டானா, அறிந்து கொண்டானா 64 கணியம் தெரிந்து கொண்டானா, 64 கணியம் தெரிந்து கொண்டானா.
அம்மன் தெரிந்து கொண்டானால் படியாத பாடமெல்லாம் பாடமல்ல வரன் முத்தையாவோ முத்தையாவும் முத்து தேவருதான் அந்த வருதா முத்தையா பாண்டியனோ மாண்டியனும் அறுத்தத்துறான வரும் பண்டியான வரும் காட்டு முத்தையாவோ ராயனுமா முத்தையானவரோ படியாத பாடங்களை படியாத பாடங்களை படித்து வர வட்டமூர்த்தி படியாத பாடங்களை படித்து வரார் வட்டமூர்த்தி 16 வயதுக்குள்ள படிப்பாரா 20 வயதுக்குள்ள 20 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படித்து வாராரு 16 வயதுக்குள்ள எல்லா கலைகளையும் படித்து வாராரு 20 வயதாச்ச வயதாச்ச 20 வயதில வயதாதில அம்மாவோ அப்பாவோ பாவோ ஆண்டு மடிந்தார மடிந்தாரே இந்த பரலோகம் ஜந்தாரே ஜந்தாரே மடிந்தாரே மரணலோகம் ஜந்தாரே ஜந்தாரே தாயின் தகப்பனுமா தகப்பனுமாறு காடு ஊரதில ஊராதில ஐயாவானே அம்மா எங்க ஐயா முத்தியா தேவரு முத்தியா தேவரி பட்டமுத்து தேவரு பட்டமுத்து தேவரி முத்தியா பாண்டிய ஆமா துறை கருத்த துற கருத்த பண்டி கருத்த பாண்டி நடுக்காட்டு முத்தையா நடுக்காட்டு முத்தையா பேர்னு பாருங்க இவருக்கு ஒரு ஆளுக்கு இவ்வளவு பேர் அது பேர் வாங்கின தெய்வமா இருக்க போய் தான் நம்ம இன்னைக்கு கும்பிட்டு வணங்குதோம் அதனால 20 வயசு ஆகவும் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாவும் 20 வயதுல 20 வயசுல அம்மா அப்பா இறக்க எங்க முத்தியா பாண்டியன் பட்டமுத்து நமக்கு வாழறதுக்கு இடம் வேணுமே ஆமா நாணல் காடு நாணல் காடு அம்மா பிறந்த ஊரு ஆமா அம்மா பிறந்த ஊரு அப்பா பிறந்த ஊரு வல்லநாடு வல்லநாடு ஆமா அப்போ வல்லநாட்டுல இருக்க கூடாது நம்ம அம்மா பிறந்த தேசம் நாணல் காடுக்கு போயிடும் பேரணும் அப்படின்னு ஆமா எங்க அழகு பிள்ளை முத்தையா பாண்டி தேவர் பட்டமுத்து ஆமா கரெக்ட் தான் கரெக்ட் தாமியா அந்த பட்டமுத்து தேவர் என்ற முத்தையா பாண்டி தேவர் ஆமா நம்ம நாடு இந்த நாட்டுல இருக்கக்கூடாது நம்ம அம்மா பிறந்த தேசத்துக்கு போகணும்னு அழகு வெள்ள முத்தையா பாண்டி பாண்டி முத்தையா பாண்டி எங்கே வாராடு தேசத்துக்கு காடு தேசத்துக்கு ஐயா நலமுடனே வாராரே நாணல் காடு தேசத்துக்கு நலமுடனே வாராரே நம்ம தாத்தா வீடு போன முன்ன
சந்தோஷமா வாழ்ந்திடலாம் முத்தையா பாண்டியரும் பட்டமுத்து தேவருதான் காடு தேசத்துக்கு நலமோடு வருவாரா 20 வயதில 20 வயதில இன்பமோட இருக்காரே வயதில அவர் இன்பமுடன் மாறாரு எங்கே வரானா காடு தேசத்தில தாத்தாவோட வீட்டுக்கு தாத்தாவோட வீட்டுக்கு வராரு தாத்தாவோட வீட்டுக்கு தானே வராரு தாத்தா வீட்டுக்கு வார போது மகனான மூத்து பட்டமுத்து முத்தையா பட்டவரை சுவாமியும் தான் தாத்தாவோட வீட்டில தான் நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு அன்னையுமே காப்பது அன்னையுமே காப்பது போல் கருத்தோடு வந்து வாராரு காப்பது போல் கருத்தோடு இருந்து வாராரு தாத்தாவோட வீட்டில தான் வீட்டில தாழே முத்தி பட்ட முத்தி சந்தோஷமா வளர்ந்து வார வளர்ந்து வாராரு ஒரு மேனியுமா மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா ஏ வண்ணமோ அவளோடு வளர்ந்து வாராரு ஏ வண்ணமுமா புகழுடனே வளர்ந்து வாராரு வளர்ந்து வரும் நாளையில என்ன காரணங்கள் ஐயாவானே அம்மா இருக்காரு பட்டமுத்து பட்டமுத்து அம்மா இந்த பட்டமுத்தும் அம்மா கோலாக வளர்ந்து வரும்போது வளர்ந்து வரும்போது அது என்ன நடக்கு தெரியுமா என்ன நடக்கு மருதூர் நகரம் மருதூர் நகரம் மருதூர் நகரத்தில ஆமா அணைக்கட்டு அணைக்கட்டு அந்த அணைக்கட்டுக்கு ஆமா காவலுக்கு ஆள் இல்ல ஆள் இல்ல முடியாது எல்லாத்தையும் அணைக்கட்டு காவலுக்கு போட முடியுமா ஆமா திறமையான ஆளை தானே போட முடியும் ஆமா வீராதி வீரன் சூராதி சூரன் ஆமா திக்கி வீசு தென்னாட்டு பாண்டியன் அப்படி பாண்டியனா இருந்தா தான் அணைக்கட்டு காவலுக்கு வைக்க முடியும் முடியும் அப்படி அணைக்கட்டு காவலுக்கு ஆமா ஆள் பார்க்காங்க ஆள் யார் இருக்கா எங்க ஐயா இருக்காருல்ல பட்டமுத்து முத்தையா பாண்டியன் அவரை தூக்கி காவலுக்கு அணைக்கட்டுக்கு காவலுக்கு மருதூர் அணைக்கட்டுக்கு காவலுக்கு வைக்காங்க வாட்ச்மேன் ஆமா காவலுக்கு ஆள் வேணும் சுத்தி மட்டும் விசாரிக்காங்க இந்த முத்தியா பாண்டியன் அவரை பெருசா சொல்றாங்க அந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள ஆளு ஆமா ஆமா 8 திக்கும் விசாரிக்காங்க அப்படி முத்தியா பாண்டியனுடைய விவரம் தெரிய முத்தியா பாண்டி தேவர எங்க பட்டமுத்து பட்டவராயன அந்த மருதுர அணைக்கட்டுக்கு காவலுக்கு வைக்கணும் அப்படின்னு 8 ஊரெல்லாம் சேர்ந்து அவரை காவலுக்கு வைக்காங்க அவரும் ஆட்டு மணி சம்மதிட்டு அந்த மருதுர அணைக்கட்டுக்கு காவலுக்கு வராரு தாய் உள்ளனாலும் வாய் வயிறு வேற ஆமா
சாப்பிட்டா உங்க வயிறு நிறையும், நாங்க சாப்பிட்டா எங்க வயிறு நிறையும். ஆமா ஆமா, எல்லோருக்கும் தெரியும். அந்த மருதர் அணைக்கட்டுக்கு வாட்ச்மேன் வேலைக்கு வரணும்னா வரணும்னா அவருக்கு ஏத்த சம்பளம் கொடுக்கணும் இல்ல? சம்பளம் கொடுக்கணும் ஐயா, அப்பதான் வேலை பார்க்க முடியும். ஆமா ஊதியம் வேணும்ல. ஆ, உழைப்புக்கு ஏத்த ஊழியம் வேணும்ல ஐயா. ஊதியம் ஊதியம் ஊதியமா? ஆமா அவருக்கு ஆமா. சம்பளத்தை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? 1000 பொன் சம்பளம், சம்பளம் 5000 வெகுமதி வெகுமதி அப்படி சம்பளத்தை பேசி பேசி அந்த மருதூர் அணைக்கட்டுல ஆமா எங்க ஐயாவானே ஆமா முத்தையா பாண்டி தேவரு, முத்தையாபாண்டி தேவர். பட்டமுத்து தேவரு, ஆமா நடுக்காட்டு முத்தையா தேவர், ஆமா கருத்தபாண்டி தேவரு, கட்டப்பாண்டி தேவரே அவருக்கு எத்தனை பேரு? பேருதான். இப்படி ஆமா பேரோடு புகழோடு ஆமா. ஓ அந்த மருதூர் அணைக்கட்டுல பாச்சிமேனு ஒத்தியோ பாச்சிமேனு பாண்டி தேவர் பட்டமுத்து தேவருதான் அழகு பிள்ளப்பட்டவராய மருதூர் அணைக்கட்டில வாட்சிமேனு ஒத்தியோ அங்க வரிசையுட வரிசையோட நடத்தி வராரு. அவருடைய காவலில மருதூர் அணைக்கட்டில காகம் பறக்காது குருவி லாந்தாதே பறக்காதே திருக்குருவி லாந்தாதே அட்டஞ்சொலி காதே அசல் காத்து வீசாதே உள்ளம் பறக்காது அங்க ஊக்குருவி லாந்தாதே உள்ளாங்க பறக்காதே ஒரு வேலாந்தாதே காவல் காக்கும் வேலையில ஐயாவான பட்டமுத்து எண்ணுதார மனசுல நினைக்காரு. என்ன நினைக்காரு? நம்மளுடைய ஆமா தொழில் இது மருதூர் அணைக்கட்டுல வியாபாரம் நம்ம காவல் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா வாட்ச்மேன் இருக்கும். வாட்ச்மேனா இருக்கும். ஆமா இந்த தொழிலை செஞ்சோம்னா செஞ்சோம்னா நமக்கு ஆமா வேற குழப்பம் இல்ல. பிழப்பு இல்ல. நம்ம தகுந்த சம்பளம் கிடையாது. இதுக்கு தகுந்த சம்பளம் நமக்கு இல்ல. இல்ல இல்ல இதுல இருந்து என்ன செய்யணும்? சம்பாத்தியம் பண்ணணும், சம்பாத்தியம் பண்ணணும். கைக்கு பொருளை ஈட்டணும், ஆமா பொன்பொருளை சரி சேகரிக்கணும். சேகரிக்கணும் ஆமா அப்படின்னு சரி. எங்க ஐயாவான ஆமா பட்டமுத்து முத்தையா பாண்டி தேவர், ஆமா நடுக்காட்டு முத்தையா, நடுக்காட்டு முத்தையா அவர் உள்ளத்தில் என்ன நினைக்காரு? என்ன நினைக்காரு? இந்த இடத்தை விட்டு கிளம்பணும். கிளம்பணும். ஆமா என்ன முத்தையா பாண்டியாரோ முத்தையா பாண்டியரோ உள்ளத்தில என்ன வாராள் இல்லாத எண்ணமெல்லாம் எண்ணாத எண்ணமல்லாள் எண்ணத்தில மனதிலே எண்ணாத எண்ணமல்லாள் அவரை எண்ணத்தில எண்ணுவாரா? நம்ம மலையாளம் போகணும், மலையாள பொருளை எல்லாம் மலிந்த விலையில் வாங்கணும். தென்னாடு தேசத்தில நம்ம சிறப்போடு வாழணுமே. வாழணுமே தேச
தேவாதி தேவருதான் முத்து தேவருதான் முத்தியா பாண்டி தேவருதான் நடுக்காட்டு முத்தியா பாண்டி அங்க உள்ள ஊர்ல மாடுகளை வியாபாரம் பண்ணுதாரு. வியாபாரம் பண்ணுதாரு மலையாளத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும். ஆமா பண்ணுது ஆள் கூட இந்த இவருக்கு பழக்க வழக்கமாகுது. ஆமா பழக்க வழக்கத்துல மலையாளம் போறாரு. ஆமா அவர் பழக்க வழக்கம் ராமநாதபுரம், கமுதி, தேனி இங்கெல்லாம் வியாபாரம் நடக்கு. மாட்டு வியாபாரம் கொண்டு வர அங்க நல்ல மாடு இருந்தா அதை அங்க கொண்டு வர மலையாளத்தில் உள்ள மாட்டை கொண்டு போய் ராமநாதபுரத்துல வியாபாரம் பண்ண அங்க உள்ள மாட்டை கொண்டாந்து அப்படி வியாபார முறையெல்லாம் மலையாள ஜிமே பட்டமுத்து தேவையோடு நடத்துதார் முத்திய பண்டி தேவையாரு மாடுகள் வியாபாரம் மாடுகள் வியாபாரம் ஐய மகிமையோடு நடத்தி வாராரு மாடுகளை வியாபாரம் மகிமையோட நடத்தி வாராரு. அவளை வியாபாரம் நடக்கும் போது மலையாளத்துக்கும் ஆமா நாஞ்சி நாடு சிம்மனை எங்க இருக்கு? ஆமா நாஞ்சி நாடுன்னா நாகர்கோயில் பக்கம். நாகர்கோயில் பக்கம் இருக்கு. ஆமா தெக்க. ஆமா அந்த நாஞ்சி நாட்டுல ஆமா மலையாள தேசத்துக்கு பக்கத்துல தானே இருக்கு நாஞ்சி நாடு. ஆமா அந்த நாஞ்சி நாடு சீமையில சீமையில ஒரு பல ஊரு ஒரு பல ஊரு பல ஊரு தேசத்தில நாடு தேசந்தானே ஆண்டு வாரோ ஒரு பச்சரிக்கும் செம்பர குடும்பம் செம்பர குடும்பம் தானே அண்ணன் தம்பி 7 பேரும் ஆனந்தம்மா ஆண்டு வாராரு தம்பி 7 பேரும் ஆனந்தம்மா ஆண்டு வாராரு. ஆண்டு வர நாளையில 7 ஒரு கிராமத்துக்கும் செம்பரா குடும்பம் செம்பரா குடும்பனோடு அவருடைய மனைவிதானே அருங்கரிய சுடல மாடத்தியோ செம்பரா குடும்பம் தானே அங்க சொகுசோடு ஆண்டு வாராரு குடும்பம் தானே சொகுசோடு ஆண்டு வாராரு. ஐயா செம்பேரா குடும்பனும் சுடல மாடத்தியோ மன்ன வேணும் தேவியுமா மகிமையோடு ஆண்டு வாராரு செம்பேரா குடும்பனுமா தெய்வேந்திர குலத்திலே உதித்தவர்கள். ஆமா அந்த தெய்வேந்திர குலத்திலே உதித்த 7 ஊருக்கும் பண்ணையாறு எஜமா செம்பரா குடும்பம். செம்பரா குடும்பம்
அந்த செம்பரா குடும்பம் பொண்டாட்டி தான் சொடல மாடத்தி. சுடல மாடத்தி. உடல மாடத்து. சொடல மாடத்தி. உடல மாடத்து. ஆமா அந்த செம்பரா குடும்பனும் ஆமா சொடல மாடத்தியும் மாடத்தியும் பல ஒரு பாவூர்ல பாவூர்ல மன்னவனும் தேவியும் குடியாண்டு வாராண்டு வார கணவன் மனைவியும் மனைவியுமா மனைவியோ கலந்து கூடி ஆண்டு வாராண்டு வாரே ஏ மனைவியுமா கலந்து கூடி ஆண்டு வாராண்டு அந்த பாவூர் பலவூரில் பல்லபூரில செம்பர குடும்பனுமா குடும்பனுமா சொடல மாடத்தியோ மாடதியோ ஆளேனும் தேவியுமா ஆளேனும் தேவியுமா அங்க அன்பால் கூடி ஆண்டு வாரே ஆளேனும் தேவியுமா அன்பால் கூடி ஆண்டு வாரே பத்தாவன் தேவியுமா அவஞ்சோட ஆண்டு வாரே ஆண்டவர் இருவருக்கும் ஆண்டவருளாலே 7 ஆண் குழந்தை 7 ஆண்குழந்தை அடுக்கடுக்கா பெத்தெடுத்தா ஏழு ஆண்குழந்தை அடுக்கடுக்கா பெற்றெடுத்தாரு பெத்தெடுத்த பிள்ளைகளை மக வளர்ப்பாரா 7 ஆண் குழந்தைய ஊட்டி வளர்ப்பார் சேர்த்தி வளர்ப்பார் எல்லாம் 7 ஆண் குழந்தைய ஊட்டி வளர்ப்பார் எல்லை ஒரு பாலூட்டி சீராட்டி கோம 7 குழந்தைய ஓராட்டி தாளாட்டி ஓராட்டி விட்டதன அமுது ஊட்டி ஓராட்டி தாளாட்டி உற்றதன அமுது ஊட்டி நாலு ஒரு நீயோமா ஒரு வண்ணமோமா திருமக்களத்தான் சிறப்போடு வளர்ப்பாரா செம்பரா குடும்பனுமா சொடல மாடத்தியோ அழகு தெரு பிள்ளைகளை பார்வதியில மரியாதையில நடபரதி தோழதியில தொட்டில் கட்டி பிள்ளைகளை தொடையதியில நடபரதி நடவ தோழதியில தொட்டி நாலு ஒரு பொழுது ஒரு 7 ஆண் குழந்தை பத்தியலா ஆமா ஆமா அடுத்த குடும்பனுக்கு ஆமா 7 ஆண் குழந்தைகளையும் ஆமா வலதில தொட்டிருக்கு சரி தொடையில நடபெற நடப்பரத்தி மார்வதியில தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி மடியில நடபெற நடப்பரத்தாவோ
நாலு ஒரு மேனி. மேனி பொழுது வண்ணமும். ஆமா கண்ணையுமே காப்பது போல அது போல கட்டி மக்களை வளர்த்து வராங்க. 7 பேரை வளர்த்து வராங்க. ஆமா 7 ஆண் குழந்தைகளை செம்பரா குடும்பம் வளர்த்து வரும்போது ஆமா மன்னனுக்கும் தேவைக்கும் என்னய்யா 7 குழந்தை இருக்க இருக்க அந்த செம்பரா குடும்பனுக்கும் சொடல மடத்திக்கும் ஆமா ஒரு பெண் குழந்தை இல்ல. ஓ ஒரு பெண் குழந்தை இல்ல. 7 ஆண் பிறந்த வயத்துல வயசுல ஒரு பெண் குழந்தை இல்லையே. வேணுமில்ல வேணுமையா? ஆண் பிறந்தா ஆமா அப்பன் கை வேலையை மாத்தும். மாத்தும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா அப்பன் கை வேலையை மாத்துவான். பொம்பளை பிள்ளை பிறந்தா அம்மா கைவிலே ஆத்தா கை வேலையை மாத்துவான். மாத்துவா. இப்பேற்பட்ட செம்பரா குடும்பனுக்கும் சொடல மடத்திக்கும் உலகமானத்திக்கும் ரொம்ப கவலை ஆயிடுது. ஆமா இருக்கும்ல ஐயா. 7 ஆம்பளை பிள்ளை. நம்மள பிள்ளையா இருக்க. 7 ஆம்பளை பிள்ளையில ஆமா 7 பிள்ளை பிறந்ததுன்னா அப்பன் கை வேலையை மாத்ததுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்திருக்க நம்ம ஆத்தா கை வேலையை மாத்த ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே. பிள்ளையா அப்படின்னு வருத்தப்படுறா. யாரு வருத்தப்படுதா? இந்த மாடத்தியா அந்த சொடல மடத்தி வருத்தப்படும். சுடலம் அடத்தி கரை கட்டி அப்படி சொடல மடத்தி ஆமா ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு இல்ல இது மனமதியில கவலை கொண்டு வருத்தாடையும் ஒரு பெண் குழந்தை இல்லை என்று வருத்தாடையும் அருமமவா இல்லை என்று அருமமவா இல்லை என்று வளர்த்தி அருங்கவள அடையுவாளா அருமமாவ இல்லை என்று அருங்கவள அடையுவாளா சொடல மடத்தியோ அந்த செம்பர குடும்ப இடமதியில நீர வடிப்பா ஒன்று எங்கனவராஜமன்னா எஜமான ரஜகிலி என்ன பாவனாலும் செய்த பெண் குழந்தை எனக்கு இல்ல. பெண் குழந்தை இல்லாமல் வருத்தாளையும் அருமமவா இல்லாம அருமமவா நானும் அருங்கவள அடைந்து வார அருமமாவ இல்லாமல் அருங்கவள அடைந்து வாரே எனக்கு பெண்மகளும் கிடைப்பதப்போ அருங்கவளை மாறுவத அருமமவ கிடைப்பத அரும குலமகளும் கிடைப்பதப்போ குலமகளும் என்னோட கொடுங்கவளை குளமகளும் கிடைப்பது போய் கொண்ட கவலை எல்லாம் மாறுவத செம்பேரா குடும்பனிடோ சொடல மடத்தியோ முத்து போல கண்ணீர உங்களெல்லாம் அடிப்பாளா அமுதம் போல கண்ணீர இடமெல்லாம் அடிப்பாளா பவளம் போல கண்ணீர நீர வெள்ளா சோரை வீட்டாள் கண்ணீர பக்கமல்லா சோரை விட்டாள்
பிள்ளை இல்ல. பெண் குழந்தை இல்ல. 7 ஆண் குழந்தை தான் இருக்கு. ஒரு பெண் குழந்தை இல்ல. ஆமா. 7 ஆண் குழந்தை பிறந்த வயத்துல பெண் குழந்தை இல்லாம அந்த செம்பரா குடும்பனும் சொடல மடத்தையும் கவலைன்னா கவலை, பெருங்கவலை, அருங்கவலை. ஆமா. அப்படி கவலை மேல கவலை கொண்டு வணங்கோ வராள் செம்பரா குடும்பனுமா சொடல மடத்தையும் கும்பிட்டு வணங்குவாரா ஒரு பிள்ளை வர வேணுமே. எங்க எங்க வாராரா சங்கரன் கோவிலுக்கு சங்கரன் கோவிலுக்கு மாதாந்த நடப்பாரா தலைமொழிகி சனி விரதம் இருப்பாரா சனிக்கிழமை தலைமொழிகி சனி விரதம் இருப்பாரால் அடி சனி விரதம் இருக்கும் போதே ஆடி மாசத்தில அண்ணவனும் தேவியுமா செம்பரா குடும்பனுமா சொடல மாடத்தியும் சங்கரன் கோவிலில குடல் வாழு சங்கரர ஆவண கோமதிய கனவே அனு மனைவியும் குடும்பமா 7 ஆண் குழந்தை இருக்கு இருக்கு, நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையா அப்படின்னு. ஆமா. செம்பரா குடும்பனும் அவருடைய மனைவி சொடல மாடத்தையும் சொடல மடத்தையும் ஆமா 2 பேரும் சங்கரன் கோயில மாதாந்த நடக்காவும் மாவிளக்கு எடுக்காவும் பெண் குழந்தைக்கு அப்படி 7 ஆண் குழந்தை பிறந்த வயத்துல ஒரு பெண் குழந்தை இல்லாமல் செம்பரா குடும்பனும் ஆமா அவர் மனைவி சுடல மடத்தி மாதாந்த நடந்து மாவிளக்கு எடுத்து அள்ளி மிளகுதுன்னா அருணகிரி நோம்பு இருந்து சனிக்கிழமை தலைமுறை சனி விரதம் இருக்காவோ. ஆமா. அள்ளி மிளகுதுன்னு அருணகிரி நோம்பு இருக்காவோ. அருணகிரி நோம்பு இருக்காவோ இருவரும் இப்படி தவம் இருக்க தவம் இருந்த பலனும் ஆடி மாசம் பத்தியலா. ஆமா. மாசத்துல ஆடி மாசத்துல ஆடி தவச்சு காட்சி நடக்கு. ஆடியில ஆடி தவசு காட்சி நடக்கு. சங்கரன் கோயில ஆடி தவச்சு காட்சி நடக்க கூட்டம் கொல்ல கூட்டம் கூடி நிக்கி ஆடி தவச்சு காட்சிக்கு பார்க்க சொடல மடத்தையும் செம்பரா குடும்பனும் ஆடி தவச்சு காட்சியை பார்த்து 2 பேரும் வடக்கரத விதியில தேரடியில வந்து மாத்த விரிச்சு மயங்கி உறங்குதாவோ. ஆமா. தவச்சு காட்சி முடிச்சு தேரடியில மாத்த விரிச்சு மன்னனும் தேவியுமா படுத்து உறங்க இறைவன் அருளால கூடல்வாழ் சங்கரரும் ஆவண கோமதியும் அந்த செம்பரா குடும்பனுக்கும் சொடல மடத்திக்கும் கனவுல காட்சி கொடுக்காரு. கனவுல காட்சி கொடுக்க செம்பரா குடும்பம் இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி மன்னனும் தேவியுமாக
செம்பரா குடும்பம் அவர் மனைவி ஆமா சுடல மடத்தி உடலம் மாடேத்தி நேர வீட்டுக்கு வந்து வந்து அந்த எலுமிச்சங்கனியை சாராக பிழிந்து குளிக்க குடிக்க ஆண்டவன் அருளால் உள்ளால் அருங்கலியாலான சுடல மடத்தி ஆமா அன்று மவ குளிமால அதுவே குளி சூடா அங்கையவ குளி மறந்தா இரண்டு மாதம் 60 நாள் இலைகளங்கள் தீருமா 3வது மாசத்தில சுடல மடத்தியோ அவ முகங்கள வெளுத்திருமா 4வது மாசமாச்ச 4வது ஏதோ அந்த செம்பர குடும்ப மனைவிதான சுடல மடத்தியா 5வது மாசமாச்ச 5வது அவ அறவையரு 5வது மாசமாத அரவையரே கர்ப்பமானாள் சுடல மடத்தியோ 6வது மாசமாச்ச அங்கமெல்லாம் 7வது மாசமாச்ச கிளப்பு 8வது முட்டு 9 ஓலையாக 10வது மாசமாச்ச பரிபுரண ஏ 10வது மாசத்தில அழகு திரு பெண்மகளும் அடிதுடிய வயர் உடைந்து அடிதுடிய அழகு பெண்மகளை அடிதோடியா வயிறு உழைந்து ஒரு பெண்மகளை பெற்றெடுத்தாள் சுடல மாடத்தியோ பாதம் கொண்ட வயர் உழைந்த அடிதுடியா ஒரு பெண்ணு பெண்ணு 7 ஆணுக்கும் 7 ஆணுக்கும் ஒரே ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை ஆமா யாருக்கு கிடைக்கும் யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம் அந்த பாக்கியம் கிடைக்கணும்ல கிடைக்கிறதா எல்லோரும் கிடைக்காதா எல்லாத்துக்கும் கிடைக்காது கிடைக்காது அப்படி 7வது பெண் குழந்தை பிறக்க பிறக்க அந்த 7வது பிறந்த பெண் மகளை பெண் மகளை ஐயா வாரி அங்க கையில எடுத்து கண்ணா முத்தமிட்டா ஏந்தி கையில கையில் எடுத்து இடது கண்ணா முத்தமிட்டா வாரி எங்க எடுத்து கையில் எடுத்து பெண்மகளை கோடியில சோ முத்தமிட்டா முத்தமிட்டா கையில் எடுத்து முத்தமிட்டாரே செல்ல திரு பெண்மகளை சிறப்போடு பாரா ஊட்டி வளப்பாரா உடலி எல்லாம் நெய்முருக ஏத்தி வளப்பாரா வேகம் எல்லாம் நெய்முருக தோழதியில தொட்டில் கட்டி தொடையதில நடபரத்தி பார்வதியில தொட்டில் கட்டி தொட்டில்
மாமா